ஆ, அனைவருக்கும் வணக்கம். ஆ, நம்ம ஜேகே இலக்கிய சேனல்லேருந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து நம்ம தோட்டத்துலேயும் நம்மளே தயார் பண்ணி தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏல செடிக்கு வந்து போடுறது வந்து வேப்ப மின்னாக்கு, இழுப்ப மின்னாக்கு, இந்த மாதிரி எள்ளு பொடி அப்படின்றது தான் போடுவோம். அப்போ இந்த மாதிரி ஐட்டம் தான் போடுறது. இதான் போட்டு நம்ம சொந்தமாக தயார் பண்ணி கொடுக்குறது. அதனால் நம்ம வந்து இதில் வந்து வேறு ரசாயன உரமோ எதுவும் நம்ம சேர்க்குறது கிடையாது. இதில் வந்து இப்போ வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா இலச்செடியில் வந்து இப்போ வந்து காய் எடுத்து போனது. இந்த செடி காய் போன வாரம் நம்ம எடுத்தாச்சு. இந்த செடியில் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பிஞ்சாத்தே இருக்குது பார்த்திங்கன்னா. இது சரம்னு சொல்லுவாங்க. இந்த சரத்துலேருந்து இதுதான் இலக்கா. இதில் வந்து இது பிஞ்சு இப்போ இங்கே காய் பழமாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம எடுத்து வந்து இப்போ ஸ்டோரில் விட்டு காய போட்டிருக்கு. இது வந்து செடியை எடுத்த செடினால இப்போ செடி காய் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி செடியிலேருந்து தான் இலச்செடியிலேருந்து தான் உங்களுக்கு நாங்கள் காயை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது. இது வந்து நம்ம சொந்த தோட்டம். அளவான இதெல்லாம் நம்ம இதில் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. இதில் வேறு வந்து ரசாயனமோ வேறு விஷயங்களோ எதுவும் நம்ம தெளிக்கிறது இல்லை. நம்ம வந்து வேப்ப பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, எள்ளு பிண்ணாக்கு, விழுப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி தான் நம்ம உரமாக கொடுக்குறது. அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன செய்யுதுன்னா, நம்ம வந்து மஞ்சள் பொடி, பச்சை மஞ்சள்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. பச்சை மஞ்சள் வந்து அரைச்சி அதோடைய இது நீர் எடுத்து, அப்புறம் வந்து நம்ம புயலை இருக்குது பார்த்திங்களா, புயலை சொல்லுவாங்க. புயலுடைய நல்ல ஊற போட்டு அந்த தண்ணியை எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த இலச்செடிக்கு அடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த புழு பூச்சிலாம் இதில் வந்து தாக்காமல் இருக்கும். அதனால் அதை செய்கிறது. இதில் வந்து நம்ம வந்து ரசாயனம் எதுவும் சேர்க்காமல் இருக்கனால இந்த ஏலக்காய் நல்லா தரமாக இருக்கும். நம்மள்கிட்ட வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம வீட்டில் பாயசத்துக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் தேவைப்படுறவங்க நீ வாங்கிக்கிங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு வந்து வியாபாரத்துக்கு வேணும், உங்கள் கடைக்கு வேணும், உங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேணும் அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிச்சி கொடுக்கலாம். அதுக்கு நிறையா பல்காக வேணாலும் கூட நம்மள்ட்ட இருக்குது. 1000 கிலோ, 500 கிலோ இப்படி எத்தனை கிலோ வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதை அனுப்பிச்சு நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஜேகே. இதில் வந்து புது சேனல் நம்ம வியாபாரம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போடுறது வந்து இப்போ கொஞ்சம் நாள் தான் வீடியோ போடலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. சரிங்களா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. இந்த வீடியோக்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏலக்காய் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்கலாம். ஏலக்காய் இருக்குது, குருமிளகுலாம் இருக்குது, பெப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பெப்பர்ஸ் வீடியோ அடுத்த ஒரு நாள் போடணும். இப்போ இதுதான் ஏலச்செடியை பற்றி தெரியாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏலச்செடியை போட சொல்லி ஃபோன் போட்டிருந்தாங்க. அதுதான் நான் இப்போ போடுறேன். இதுதான் ஏலச்செடி. இது பெரிய மரம்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன தட்டைகளாக இருக்கும். இது தட்டைகள் வந்து கீழே தான் நமக்கு ஏலக்காய் உருவாகும். இதுதான் நம்ம சரம் சொல்கிறது. இங்கே தான் ஏலக்காய் உருவாகிறது. ஓகே, நன்றி, வணக்கம்.